14% மருத்துவர்கள் பற்றாக்குறையினால மருத்துவக் கல்லூரிகளோட அங்கீகாரம் ரத்தாகும் அபாயம் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது அதுக்கு என்ன மாதிரியான சாத்தியம் இருக்கா? கடந்த மே மாதம் 2023ஆம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது தமிழகத்தில். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, திருச்சி கியாபி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போன்ற மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரம் ரத்து செய்வது பொறுத்து தேசிய மருத்துவ ஆணையத்தில் ஒரு உத்தரவு வந்தது. பின்னால் அது சரி செய்யப்பட்டு அந்த நிலைமை சரி செய்யப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணமாக பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் பேராசிரியர்களுடைய பற்றாக்குறை, அதாவது அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசர்ஸ், அது பேராசிரியருடைய பற்றாக்குறையும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. அந்த நேரத்தில் வந்த பல தகவல்கள் மிக முக்கியமான கருத்துக்களை சிலவற்றை குறிப்பிட்டன. அது என்னவென்னா, கிட்டத்தட்ட 500 அசோசியேட் ப்ரொஃபசர், 500 ரெகுலர் ப்ரொஃபசர், சீனியர் ப்ரொஃபசர்ஸ், அவங்களுடைய இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் வேக்கண்டா இருப்பதாக தகவல்கள் வந்தன. அப்ப கூட நாங்க எங்கள் சங்கத்தின் சார்பாக வழக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறது, பலர் வழக்கு தொடுத்திருக்காங்க என்பதை காரணமாக அரசு தரப்பு கூறப்பட்டது. இது போன்ற விஷயங்களில் வழக்கு தொடுப்பதற்கான காரணம் என்ன, அந்த வழக்கு தொடுத்தவங்க இது எல்லாருமே அரசு பணியில வேலை செய்யறவங்க தான் வழக்கு தொடுக்குறாங்க. அப்ப ஏன் தொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா நினைச்சு அவங்க அந்த வழக்கை தொடுக்கும் பொழுது இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவே அந்த அரசு சரி பண்ணலாம். இப்ப ரெண்டு பேர் இருக்காங்கன்னா, ரெண்டு பேரோட நியாயமும் ஓரளவு ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குன்னா அதற்கு ஒரு மிடில் வேல நடுவில் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அட் எண்ட் ஆஃப் தி டே அரசு மருத்துவ கல்லூரிகளுடைய அங்கீகாரத்திலேயோ அதுல வேற எந்த விதத்துல மாணவர்களுக்கு கல்வி சொல்லிருக்கிற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையிலோ எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் உச்சபட்ச நோக்கமா இருக்கணும். அதன் அடிப்படையில் அரசில் வேலை செய்கின்ற மருத்துவர்களும் செயல்படணும் அப்படிங்கறதுதான். இது ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் என்ற வகையில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. சோ அந்த மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி புதுசா வர பாத்தீங்கன்னா 11 ஒரே நேரத்துல வந்துச்சு. சோ அப்படி பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான மனித வளம், பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், சீனியர், டியூட்டர் எல்லாருமே தேவைப்படுவாங்க. சோ அதை ரெக்ரூட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன முறை இருக்குன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை செய்யறவங்க டைரக்டர் ஆஃப் பப்ளிக் எடுத்துப்பாங்க. அங்கேருந்து டிஎம்எஸ் சைடுங்கிற ஜிஹெச் மாதிரி இடங்கள்ல வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் காலேஜுக்கு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் நேரடியா எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்கின்றது. சோ இதனால இது மாதிரி பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆகவே அந்த மெடிக்கல் காலேஜுக்கு இவ்வளவு பேர் தேவைன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு தேர்வு வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிக எண்ணிக்கையில மருத்துவக் கல்லூரிகள் பல நாட்களா இருக்கிறதுனால நிறைய பேராசிரியர்களுக்கு, துணை இணை பேராசிரியர்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அரசு வேலைக்கு தயாரா இருக்காங்க. சோ அதுக்கான தனியான ஒரு தேர்வு வச்சு அதை செலக்ட் பண்றதுங்கிறது சரியா இருக்கும். அது இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸோட ஷார்டேஜையும் இல்லாமையும் பார்த்துக்கும். அதே நேரத்துல அதுவும் ஒரு வழியா இருக்கும். அப்போ ஒரு 100 ப்ரொஃபசர் சீட் இருக்குன்னா 50% இடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வேலையிலிருந்து வருகின்ற மருத்துவர்கள், 50% இந்த மாதிரி நேரடியா தேர்வு வரவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும்.